எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன். சாந்திஸ் கிச்சன் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அத்தனை பேருக்கும் சாந்திஸ் கிச்சன் யூடியூப் சேனல் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. உங்க வாழ்க்கையில நீங்க மென்மேலும் உயர்ந்த நிலைமை அடைய என்னுடைய இஷ்ட தெய்வத்தை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓகே, இன்னைக்கு என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போறேன்னா சப்பாத்தி தாங்க செஞ்சு காட்ட போறேன். சப்பாத்திலாம் ஒரு விஷயமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நிறைய பேர் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க இல்லையா, அவங்களெல்லாம் நான் சப்பாத்தி செஞ்சு கொடுத்துருக்கேன். எப்படி சாஃப்டாக போடுறீங்க, எனக்குலாம் இந்த மாதிரி வரவே வராது, ரொம்ப நேரம் ஊற வைக்கணுமா அப்படிலாம் என்னெல்லாமோ கேட்பாங்க. ஒன்றுமே கிடையாது. அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா உப்பு, எண்ணெய், தண்ணி, அவ்வளோதான். நான் ரொம்ப நேரம் ஊறையும் வைக்க மாட்டேன், ஒன்றுமே அதில் சேர்க்கவும் மாட்டேன். ஆனால் நான் டக்குன்னு பிசைஞ்சு டக்குன்னே போட்டுருவேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு என்னென்னு தெரியும். வெறும் உப்பு, தண்ணி சேர்த்துக்கு ஒரு ஸ்பூன் ஆயில் இருந்தால் போதும். அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் இதுக்கு ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேங்க. இதுக்கு கரெக்டான அளவு உப்பு, தண்ணி, எண்ணெய் அப்படிலாம் கிடையாது. ஒரு மாவு ஒரு விதமாக இருக்கலாம். ஆனால் எந்த மாவாக இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சாலே போதுங்க. ரேஷன் கடை கோதுமையாக இருக்கட்டும், கடையில் வாங்குறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரே இதுதான். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது குட்டி ஸ்பூனு தாங்க. இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் விட்டுருக்கேன், பார்த்துக்கோங்க. இது நல்லா இப்படி இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டர் தாங்க. இது எதுவும் வார்ம் வாட்டர் எதுவுமே கிடையாது, நார்மல் வாட்டர் தான். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம பிசையணும், சரிங்களா? இப்போ இதுக்கு ஒரு கப்பு மாவுனா இதுக்கு அரை கப்பு தண்ணி கண்டிப்பாக தேவைப்படும். பட் ஒவ்வொருத்தர மாவு ஒவ்வொரு விதமாக இருக்கலாம், அதுக்கு முன்ன பின்ன தண்ணி இழுக்கும். ஸோ நம்ம அந்த அளவுக்கு கரெக்டாலாம் அந்த தண்ணியை சொல்ல முடியாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இப்படி பிசைஞ்சு பார்த்துக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் பிசைஞ்சு முடிச்சுட்டு பாருங்கள், இந்த பாத்திரத்தில் எங்கேயாவது ஒட்டியிருக்கான்னு பாருங்கள். ஒட்டியிருக்காது. அது மாதிரி இப்படி விரல வச்சு பாருங்கள். இந்த அளவு தான். நம்ம இன்னும் கொஞ்சம் உணராமல் இருக்கிறதுக்கு லைட்டாக இப்படி எண்ணெயை டச் பண்ணி, ஏன்னா நம்ம உருண்டை பிடிச்சி இப்போ தேய்க்க ஆரம்பிப்போம் இல்லையா, ஒரே டைமில் நம்ம 10 போட முடியாது, ஒன்று தானே போடுவோம். அது வரைக்கும் நம்ம மற்ற மாவு வந்து உணராமல் இருக்கிறதுக்கு இப்படி லைட்டாக எண்ணெயை டச் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது நம்ம தேய்க்கிற வரைக்கும் உணராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் இருந்துச்சுன்னா அதில் வச்சு கூட இப்படி மூடி வச்சுருங்க. கையெல்லாம் அலம்பிட்டு வந்து நம்ம தேய்க்கணும் இல்லையா, அது வரைக்கும் இது எப்படி சேஃபாக இருக்கட்டும். இப்போ நான் உங்களுக்கு உடனே தான் நான் தேய்ச்சி காட்ட போகிறேன். உங்களுக்கு இது நான் ஊரெல்லாம் வைக்க போகிறது கிடையாது. இது உடனே தான் நான் தேய்ச்சி காட்ட போகிறேன். நான் கையெல்லாம் அலம்பிட்டு வந்துடுறேன். அவ்வளோதாங்க, கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். அது 5 நிமிஷம் கூட ஆகலை. நான் உடனே தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஊரெல்லாம் வைக்கல. அந்த மாவில் எதுவும் அந்த சில பேர் அந்த பால் சேர்க்கணும், சுகர் சேர்க்கணும், என்னெல்லாமோ சேர்க்கணும்னு சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஹாட் வாட்டரில் பிசையணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் செஞ்சால் கூட நல்லா தான் இருக்கும், நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எதுவுமே செய்யாமலே இப்படி உடனே நான் சாஃப்டாக போடுறது தான் அவங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், சரிங்களா? செய்யலாம், பார்க்கலாம் வாங்க. இது இப்படியே செய்ய ஆரம்பிக்க வேண்டியதாங்க. கொஞ்சம் மாவு எடுத்து சும்மா உடராமல் இருக்கிறதுக்கு இது உள்ளே வச்சுருங்க. இந்த மாவில் நம்ம செய்யலாம். உங்களுக்கு சப்பாத்தி எந்த சைஸ்க்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. சைஸ் தான் சப்பாத்திக்கு எடுத்துருக்கேன். இது இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாதுஷா மாதிரி வச்சுக்கோங்க. நடுவில் மட்டும் தேய்க்கக்கூடாதுங்க. அப்புறம் ஓரமாக இருக்கிறது கனமாக இருக்கும், அப்புறமா ஓரமாக இருக்கிறது வேகாமல் இருக்கும்.
ஸோ 2 சைடும் பரட்டி போட்டு எல்லா பக்கத்துலையுமே இந்த உருட்டை கட்டப்படுற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது இது ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த பிளேட்டில் நீங்கள் லைட்டாக அப்படி மாவு தெளிச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம மேலும் மேலும் சப்பாத்தி போடும்போது அது ஒட்டாமல் இருக்கும். இப்படி வச்சிட்டிங்களா? இப்போது இது மேலே லைட்டாக மாவு தூவிக்கணும். அப்போ தான் அடுத்த சப்பாத்தி போடும்போது நம்மளுக்கு ஒட்டாது. சரிங்களா? இது ஒரு மாடலுங்க, ரவுண்டு மாடல். இப்போது அதே மாதிரி தொடு மாவு தேய்ச்சிட்டு இப்படி ரவுண்டாக தேய்ச்சிக்கோங்க. இதுலேயே நீங்கள் அந்த உதிரி மாவு இருக்கும் இல்லையா, அதை இப்படி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு, ட்ரையாங்கிள் சப்பாத்தி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு போட்டது நான் ரவுண்டு மாடல், இது வந்து ட்ரையாங்கிள். இது ரொம்ப நல்ல சாஃப்டாக இருக்கும், அதுவும் சாஃப்டாக இருக்கும். இது லேயர் நிறைய 2-3 லேயர் வரும். அவ்வளோதான். இந்த வெயிட்டெல்லாம் இங்கெல்லாம் கனமாக இருக்கு இல்லையா, அதை அப்படியே இங்கே கொண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடணும். இது ஒரு மாடல். இதுலேயும் மேலே இப்படி லைட்டாக தூவிக்கோங்க. அப்போ தான் அடுத்த சப்பாத்தி நம்ம போடும்போது ஒட்டாது. இப்போது அடுத்த மாடல் வந்தது, இதே மாதிரி வச்சுக்கோங்க. ஒன்றுமே இந்த மாவில் நான் மிக்ஸ் பண்ணலைங்க, உங்கள் முன்னாலே தான் பிசைஞ்சேன், பார்த்துக்கோங்க. ஒன்றுமே தேவையே கிடையாது. உடனே பிசைஞ்சு உடனே போடலாம். நம்ம பிசைறதுலேயும் கல்லில் போட்டு எடுக்கிறதுலையும் தான் இருக்குது சப்பாத்தி. சரிங்களா? இது ஒரு மாடல். இதில் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக தேய்ச்சி லைட்டாக இப்படி ஒரு ஆயில் இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க லைட்டாக. அவ்வளோதான். இதை பிசைய வேண்டியதான் அதில் ஈக்குவலாக. நல்ல பரோட்டா மாதிரி இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இந்த இங்கே வெயிட்டாக இருக்கிற இடத்துல இப்படி நீங்கள் உருட்டைக்கட்டையினால் அட்ஜஸ்ட் பண்ணி ஈவனாக கொண்டு வந்துடணும். சரிங்களா? அவ்வளோதான். இது ஒரு மாடல். ஓகேவா? இனி நார்மலாக உள்ள ரவுண்டு நம்ம தேய்ச்சிடலாம். இப்படி உருண்டை எடுத்துகிட்டு நிறைய பேர் இப்படியே ஸ்ட்ரைட்டாக தேய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி தேய்ச்சாலுமே நல்லா தான் வரும். என்னோட பழக்கம் என்னென்னா, இப்படி ரவுண்டு பண்ணிவிட்டு இப்படி பண்ணிடுவேன். பாதுஷா மாதிரி ஒரு லேயரை கொண்டு வந்துட்டு தாங்க சப்பாத்தியே எனக்கு தேய்ச்சி பழக்கம். இப்போ சப்பாத்தி நான் போடுறேன். கல் காய வச்சுட்டேன். சப்பாத்திக்கு மட்டும் கல் நல்லா காஞ்சிருக்கணுங்க. நல்லா காஞ்ச உடனே தான் நீங்கள் போட ஆரம்பிக்கணும். போட 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 நம்ம பரட்டி பரட்டி போடணும். டக்கு டக்குன்னு பரட்டி போடணும். அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். அப்படியே போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ நான் போட்டேன் இல்லையா, இப்போ லேசாக அதில் பபிள்ஸ் மாதிரி வருது பாருங்கள். இப்படி வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் பரட்டியே போடணும். ஓகேங்களா? இப்படி டக்கு டக்கு டக்குன்னு பரட்டி போட்டுகிட்டே இருக்கணும். அந்த கல்லுலேயே விட்டுறக்கூடாது. விட்டால் தான் அது வந்து உங்களுக்கு ஹார்டாக ஆயிடும். நான் ஃபஸ்ட்டு கல்லில் தான் எண்ணெய் விட்டேன், சப்பாத்தியில் விடலை. அதனால் என்ன பண்ணுவேன், இப்படி சும்மா இந்த எண்ணெயில் உள்ள ஸ்பூன் எடுத்து இப்படி டச் பண்ணால் போதுங்க. சரிங்களா? நான் எண்ணெய் ரொம்ப ஊற்ற மாட்டேன் எங்கள் வீட்டில் யாருக்குமே. சுக்கா ரொட்டி மாதிரி தான் பசங்களுக்கே கொடுப்பேன். நீங்கள் நெய் அப்ளை பண்ணால் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்படி 4 பக்கமும் இப்படி கரண்டியை வச்சு அமுக்கி விடணுங்க. அப்போ தான் அது வேகும். இது ரவுண்டு மாடல் தான். இந்த ரவுண்டு மாடலே எப்படி பஃபில் வருது பாருங்கள். புஷ்ஷுன்னு வருது பாருங்கள்.
இப்படி டக்கு டக்குன்னு பரட்டி போட்டுறணுங்க. ரொம்ப நேரம் கல்லில் போட்டே இருக்கக்கூடாது, அதுதான் அவங்களுக்கு வந்து சப்பாத்தி ஹார்டாகிடும். நீங்கள் கீ அப்ளை பண்ணி போடணுன்னா கூட போட்டுக்கோங்க, அது உங்கள் விருப்பம். நான் உங்களுக்காக தான் இந்த மாதிரி லைட்டாக ஆயிலில் டச் பண்ணி காட்டுறேன். எங்கள் வீட்டில் பசங்களுக்கு நான் சுகர் வெட்டி தான் போட்டு கொடுப்பேன், ஆயிலே போட விட மாட்டாங்க. நான் குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆயில் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது ஒரு மாடல் போட்டேன் இல்லையா, 4 பக்கம் மடித்து, அந்த மாடல் தான் இது. இந்த 4 கார்னரையும் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, வேகலைன்னா கூட வெந்துடும். நான் எதுவுமே சேர்க்காத மாவு தாங்க இது, வெறும் உப்பு, 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டேன், அவ்வளோதான். நார்மல் வாட்டர் தான், வார்ம் வாட்டர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த சப்பாத்தி இப்படி போட்டு வச்சுருக்கோம்லாங்க, இதை வந்து எப்போதுமே இப்படி எடுத்து இப்படி போடணுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, என் பொண்ணை என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி தூக்கிட்டு வந்து இப்படி போடுவான். அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் மாறும். ஸோ எப்போதுமே இப்படி ஒரு கையில் இப்படி எடுத்து இப்படி போடணும். நான் பிசைஞ்ச மாவுக்குங்க 10 சப்பாத்தி என்னமோ வந்தது, நான் 6 தான் போட்டிருக்கேன். எனக்கு அது போதும்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் மிச்ச மாவை எப்படி நம்ம சேவ் பண்ணி வைக்கணுன்றது உங்களுக்கு காட்டுறேன். இதை நீங்கள் பிசைஞ்ச மாவில் மிச்சம் ஆயிடுச்சுன்னு வைங்க, அதை எப்படி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் பாதுகாப்பாக வைக்கணுன்றதையும் நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ எனக்கு ஒரு 4 உருண்டைக்கு மாவு மிச்சம் இருக்குங்க. அதை எப்படி நான் ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ணி வைக்கணுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மாவு எனக்கு இப்போ தேவையில்லை, சப்பாத்தி எனக்கு 6 போதும். ஸோ நான் இதை வந்து இப்படி ஏர் டைட்டான கண்டெய்னர் இருந்தால் எடுத்துக்கோங்க. லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி இப்படி வச்சுடுங்க. இது நம்ம அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 4 சப்பாத்திக்குள்ள மாவு இருக்குது, நம்ம அவசரத்துக்கு பூரியும் போட்டுக்கலாம். இப்படியே ஏர் டைட்டான கண்டெய்னரில் இப்படி மாவை வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 1 வாரத்துக்கு கூட அந்த மாவு அப்படியே இருக்கும், நம்ம இப்போ பிசைஞ்ச மாவு மாதிரியே இருக்கும். சரிங்களா? இப்போ நான் 6 சப்பாத்தி போட்டேங்க. இது ரவுண்டு மாடல், இது ட்ரையாங்கிள், இது இந்த சைஸில் நான் போட்டு காமிச்சேன். 3, 4, 5, 6 போட்டிருக்கேன். சரிங்களா? இது பாருங்கள், உடனே பிசைஞ்சு உடனே போட்ட சப்பாத்தி தான். இங்கே பாருங்கள் என்ன ஒரு சாஃப்ட் பாருங்கள், தெரியுதுங்களா? சூப்பர் சாஃப்ட். பார்த்தீங்களா? இந்த மாடலை உங்களுக்கு பிச்சு காமிச்சிடலாம். அடுத்தது இது பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள், இதுவும் அதே சாஃப்ட்னஸ்லேயே இருக்கும். இங்கே பாருங்கள், சரிங்களா? அடுத்து இது பாருங்கள், சப்பாத்திலாம் நம்ம போட்டு காமிச்சாலே இந்த மாதிரி போட்டாலே போதுங்க. வீட்டில் பரோட்டா சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. லேயர்ஸ் பாருங்கள், ஐயோ தெரியுதா? சூப்பர் சாஃப்டாக இருக்குன்னு நானே சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும் சாஃப்டாக தான் இருக்குது. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம மாவு பிசைறதுல தான் இருக்குது, கல்லில் போட்டு இருக்குது இருக்குது. ஒரு சில பேர் என்ன பண்ணால் கல்லிலே போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த பகுதி வேகணும் அப்படின்னு. அப்படிலாம் வெந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம கல் நல்லா ஹீட்டாக இருக்கும்போது தான் போடணும். பரட்டி 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 போட்டே இருந்தால் இந்த சாஃப்ட்னஸ் வந்துடுங்க. மற்றபடி இல்லை, நான் வந்து இந்த பால் சேர்த்து பண்ணுறது, அது சுகர் சேர்க்குறது, தயிர் சேர்க்குறது எதுவுமே கிடையாது. வெறும் பச்சை தண்ணி, உப்பு, 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு தான் நான் பிசைஞ்சேன். ஓகேங்களா? ஒரு 5 நிமிஷம் கூட நான் ஊற வைக்கிறேன். கையெழும்பிட்டு வந்து நான் போட ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. உங்களுக்கு நான் சப்பாத்தி எப்படி எளிய முறையில் சாஃப்டாக எப்படி போடணுன்றது உங்களுக்கு செஞ்சு பிசைஞ்சு போட்டு காமிச்சிட்டேன். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, என்னுடைய நேட்டிவ் பிளேஸில் நாங்கள் ஹோட்டல் வச்சுருந்தோம். அங்கே வந்து நெய்பர் ஒருத்தங்க வீட்டில் ரிசப்ஷன் வச்சுருந்தாங்க. அப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஹோட்டல்லையும் ஒரு டிஃபன் ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எங்களுடைய ஹோட்டலில் வந்து சப்பாத்தி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்க ரெகுலராக வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க.
நான் ஹோட்டல் இருக்கும்போதே நானும் சரி ஹஸ்பண்டும் சரி கிச்சன் செக்ஷனை போய் நல்லாவே பார்ப்போம். அவங்க வேறு மாஸ்டர்ஸை மட்டும் நம்பியே நாங்கள் விட மாட்டோம். ஸோ இந்த சப்பாத்தி வந்து 400 சப்பாத்தி ஆர்டர் பண்ணாங்க அவங்க வீட்டு ரிசப்ஷனுக்கு. அந்த 400 சப்பாத்தி மாவு பிசைஞ்சது மாஸ்டர் பிசைஞ்சு கொடுத்தாரு. ஃபுல்லாக தேய்ச்சது நான், கல்லில் போட்டு எடுத்தது என்னோட ஹஸ்பண்டுங்க. அவ்வளோ நல்லா இருக்குன்னு வந்து சொன்னாங்க. ரிசப்ஷனை முடிச்சுட்டு வந்து 400 சப்பாத்தியுமே நாங்கள் 3 பேருமே கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே முடிஞ்சிட்டு. ஓகேங்களா? அது மாதிரி எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலுமே நான் சப்பாத்தி போட்டு கொடுத்தா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் யார் வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனேன், எங்கள் அக்கா வீட்டுக்குலாம் போனால் போட்டு கொடுப்பேன். அவங்களே கேட்பாங்க, எப்படி இப்படி சித்தி நீங்கள் அக்கா பசங்களாம் கேட்பாங்க, எப்படி சித்தி இவ்வளோ சாஃப்டாக வருது உங்களுக்குன்னு, நீங்கள் போடும்போது நான் பார்க்கணும்லாம் சொல்லுவாங்க. ஒன்றுமே கிடையாது, உங்கள் முன்னாடி தானே இப்போ செஞ்சு காமிச்சேன் அப்படின்னு சொல்லுவேன். இவ்வளோதாங்க, ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு புது வீடியோவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது சாந்தி துரைப்பாண்டியன் ஃப்ரம் சாந்திஸ் கிச்சன். நன்றி, வணக்கம்.